சுய ஒழுக்கம் இருக்குது இல்லையா, செல்ஃப் டிசிப்ளின், அதை குறிக்கிற கிரகமே குரு தான். அவரே வந்து ராசியில் உச்சமாகும் போது ஒரு நல்ல வழிக்கு பிள்ளைங்க அவங்களே அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஒரு ஆம்பிஷன் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு வந்துடும். எப்படியாவது படிக்கணும், ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுத்துடணும், நல்ல காலேஜில் சீட் வாங்கிடணும், இந்த மாதிரியான ஆம்பிஷன்ஸ்லாம் அவங்களுக்கே வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர்லாம் கப்பல் கவுன்சிலிங் போயிருப்பாங்க எங்கள் கடகராசியில். நிறைய பேர் கோர்ட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்கள் பாஸ் கிட்ட நல்ல பேர் கிடைக்க போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வந்து உங்களை பாராட்ட போகிறாரு. மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் முத்துக்குமாரியின் அன்பு வணக்கங்கள். குரு பயிற்சி 2026ங்க. குரு பயிற்சி வந்தாச்சு. உச்ச குரு ஆக போகிறார் இல்லையா, 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. ஸோ குரு உச்சமானாலே சந்தோஷம் தானே. ஒரு நல்லவர் ஸ்ட்ராங் ஆகுறாரு அப்படின்னா 12 ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை மட்டும்தான் அவர் செய்ய போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது, எது இதில் கவனமாக இருக்கணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த குரு பயிற்சியை இன்னும் நீங்கள் சிறப்பாக ஏற்படுத்திக்கலாம், சில வாழ்வியல் பரிகாரங்கள், இதோட இந்த வீடியோவை நான் 12 ராசிக்கும் விளக்கமாக குரு பயிற்சி பலன்கள் நான் கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி 2026 கடக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது? கடகம் தானே சூப்பர் ஸ்டார். ஏன்னா குரு வந்திருக்கிறதே உங்கள் வீட்டுக்குள்ளே தான். அவருக்கே நீங்கள் தான் இடம் கொடுத்துருக்குறீங்க. உச்சமாக வேற ஆயிருக்கிறாரு. என்னென்ன பண்ண இருக்கிறாரு, அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு வந்துட்டோம். இப்போ குரு பயிற்சி வேற ஆயிருக்கு. என்னமோ எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாருங்கிறீங்க, என்ன செய்ய போகிறாரு அதை தான் சொல்லுங்களேன், கேட்போம் அப்படின்னீங்கன்னா சொல்கிறேன். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். படிக்கக்கூடிய குழந்தைகள் கடகராசியில் இருக்கிறாங்க. நல்ல பையங்க, டிசிப்ளின்டான பையன் என் பையன், டிசிப்ளின்டான பொண்ணு என் பொண்ணு, தேவையில்லாத நட்புகள்லாம் வருது, டீனேஜில் இருக்கிறாங்க, பயமாக இருக்குது, இருக்கிற சொசைட்டியை பார்த்தா பயமாக இருக்குது, ஃபோனுக்கு நிறைய அடிக்டாக இருக்கிறாங்க, படிப்பில் நிறைய ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுங்கிறது இருக்குது. இந்த மாதிரியான அவதிகள்லாம் கடகராசி பிள்ளைங்களை வச்சுருக்க பெற்றோர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். நல்லா இருந்துட்டு இருந்த பிள்ளைங்க தடமாறி போகிறத பார்க்கும்போது ஒரு பெற்றவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் இல்லையா. அஷ்டம சனி அந்த கொடுமையெல்லாம் பண்ணுவாருங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ குரு பயிற்சியும் ஆயிட்டதுனால தெளிவு வந்துடும். நம்ம தப்பு பண்ணுறோன்னா அது தப்புங்கிறது புரிஞ்சிடும். சுய ஒழுக்கம் இருக்குது இல்லையா, செல்ஃப் டிசிப்ளின், அதை குறிக்கிற கிரகமே குரு தான். அவரே வந்து ராசியில் உச்சமாகும் போது ஒரு நல்ல வழிக்கு பிள்ளைங்க அவங்களே அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கடகராசி பெற்றோர்கள் இனிமேல் மூச்சு விடலாம். கடகராசி பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றின கவலைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. படிப்பு எப்படி இருக்கும்? 4ஆம் இடத்துக்கு சுபகிரகத்தோட தொடர்பு இல்லைனாலும் 5 குரு பார்க்குறாரு இல்லையா, ஒரு ஆம்பிஷன் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு வந்துடும். எப்படியாவது படிக்கணும், ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுத்துடணும், நல்ல காலேஜில் சீட் வாங்கிடணும், இந்த மாதிரியான ஆம்பிஷன்ஸ்லாம் அவங்களுக்கே வர ஆரம்பிச்சிடும். படிப்பில் நல்ல கவனத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஒரு நல்ல ஒரு ரொட்டீனையும் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு டைம் டேபிள் போட்டு வேலை பார்க்குறது, கரெக்டாக அந்த டைமுக்கு படிக்கிறது, தன்னோட திங்ஸை தானே எடுத்து வச்சுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு சுய ஒழுக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்டம் அமையுது. காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருப்பாங்கல்ல கடகராசி கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், குறிப்பாக பேங்கிங், ஃபைனான்ஸ், ஆடிட்டிங், இல்லை டீச்சிங் செக்டரில் டெட், சிடெட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய பசங்க, செபி, நபார்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கனாலும் இது அத்தனையிலையும் நல்ல சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா குறிப்பாக பேங்கிங், ஃபைனான்ஸ், ஆடிட்டிங், அந்த பேங்கிங்கோட ரெகுலேட்டரி பாடிஸ் இதெல்லாமே குறிக்கிற கிரகம் யாருன்னா குரு தாங்க. சூரியனும் ரொம்ப வலுவாக இருக்கிறாரு. டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணிடுவீங்க. நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்களுக்குள்ளே வரப்போகுது. 10 வருஷமாக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் மோட்டிவேஷனாக இந்த ஒரு வருஷம் எழுதி அதை கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. காதல், திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்? காதலா எங்கெங்க, அதெல்லாம் நாங்கள் மறந்தே நாளாச்சு. ஒரு லவ் சாங் கேட்டால் கூட வெறுப்பு வருது அப்படிங்கிறது தான் கடகராசி அன்பர்களோட நிலை. ஏன்னா அப்படி உருகி உருகி ஒரு பாட்டை கேட்டு கவிதையெல்லாம் படித்து ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ரொம்ப நேசித்த ஒரு நபர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை கொண்டு வர அளவுக்கு அஷ்டம சனி நிறைய சேட்டையை பண்ணிட்டார் வாழ்க்கைக்குள்ளே. அந்த நிலையெல்லாம் படிப்படியாக மாறப்போகுது. மனசுக்கு வந்து ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஹீலிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை கொடுக்குற குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக ரெனுவல் ஆகும். அது உங்களோட பார்ட்னரோட இருக்கட்டும், அல்லது கணவனோட இருக்கட்டும், அல்லது மனைவியோடு இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். ஒரு புரிதல் கணவன் மனைவிக்குள்ளே வரும், அந்யோன்யம் வரும். உங்கள் 2 பேர் வாழ்க்கைக்குள்ளே புகுந்து யாரெல்லாம் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் எடுத்து வெளியில் போட போகிறாரு குரு பகவான். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நம்பிக்கையை வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. கணவன் மனைவியோட அந்யோன்யம் எப்படி இருக்கும், குடும்ப முறைகள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் வருங்க.
நிறைய பேர்லாம் கப்பல் கவுன்சிலிங் போயிருப்பாங்க எங்கள் கடகராசியில். நிறைய பேர் கோர்ட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய சண்டை வர்றது, அதை 4 பேர் வேடிக்கை பார்க்குறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் கடகராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. மனைவியாக இருந்தால் கணவன் மேலே அதிக பாசம், கணவனாக இருந்தால் மனைவி மேலே அதிக பாசம், 2 பேரும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் ஒரு தொழில் செய்கிறது, 2 பேரும் சேர்ந்து சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான நிறைய யோகங்கள் கடகராசி கணவன் மனைவிக்கே இருக்குது. திருமணம் நடக்குமா? 5ஆம் இடத்தையும் குரு பார்த்து 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு இல்லையா? சொந்தக்காரங்கள்லேயே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அமையிறது, இல்லை சொந்தக்காரங்க ரெஃபரன்ஸ் மூலியமாக பொண்ணோ மாப்பிள்ளையோ அமையிறது, சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் ஆகுறது, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. காதல் ஸ்தானமும் வளர்க்குறதுனால பெற்றவங்க சம்மதத்தோட காதல் திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குதுங்க. குழந்தை பிராப்தம் எங்களுக்கு எப்படி இருக்குது? 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருல, குழந்தை டக்குன்னு கன்சீவ் ஆயிடுவீங்க. பெண்களாக இருந்தால் கன்சீவ் ஆயிடுவாங்க, ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு குழந்தை பிராப்தம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கடகராசி பெண்கள் நிறைய மிஸ்கேரேஜஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அஷ்டம சனி காலகட்டத்தில் எக்டோபிக் ப்ரெக்னென்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளலாம் கடகம் அதிகமாக போயிட்டு வந்திருக்கும். மனதுக்கு பிடிச்ச குழந்தை அமையும். இப்போ 2வது குழந்தைக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுவுமே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான பிராப்தம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பிள்ளைங்க இப்போ பிறந்துட்டாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுமே ஒரு நல்ல டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வர்றது, பர்றா பையன் அழகாக இருக்கா, சுட்டியாக இருக்கா, 4 பேர் குழந்தைங்களை பாராட்டுறது, இந்த மாதிரியான சந்தோஷமான விஷயங்கள் கடகராசி பெற்றோர்களுக்கு நடக்க போகுது. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அம்மா ஆகக்கூடிய யோகம், அப்பா ஆகக்கூடிய யோகம் கடகராசி அன்பர்களுக்கு நிரம்ப இருக்குது. சரிங்க, வேலை வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது? பணப்புழக்கம்ங்கிறது வேணும் இல்லையா? அஷ்டம சனியில் ஏகப்பட்ட லாஸு, வேலை மாறி அந்த புது வேலையில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்தால் வீட்டில் பிரச்சனை. இப்போ எங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது? கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு யோகமும் இருக்குது. நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஏதாவது IELTS இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதி இன்டர்ன்ஷிப்பில் போய் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு பிராப்தங்களும் கடகராசி அன்பர்களுக்கு நிரம்ப இருக்குது. IT துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம்ங்கிறது இருக்கும். ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம். இல்லை வேலைக்குள்ளே நான் இன்டர்னலாக ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் கிடைக்கும். உங்கள் பாஸ் கிட்ட நல்ல பேர் கிடைக்க போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் உங்களை பாராட்ட போகிறாரு. வேலை செய்யக்கூடிய இடம் சுமூகமாக போகுது. நல்ல சம்பளம் வாங்க போகிறீங்க. லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. ரைட். பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? சொந்த தொழில் பண்ணலாமா? சுய தொழில் மூலயமா லாபம் இருக்குமானா? ஃபினான்ஸ் அப்படிங்கிறத உங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். ஜுவல்லரி, அது கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், இமிட்டேஷனாக இருக்கலாம், இது 3 மூலமாகவும் நல்ல லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. எஜுகேஷன் செக்டரை நீங்கள் உங்கள் பிஸ்னஸாக எடுக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் விற்கிறது, இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை கோயிலை சுற்றி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது லாட்ஜாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிரசாத ஸ்டால் வைக்கிறீங்க லீஸ்க்கு எடுத்துனா அதிலலாம் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எதுலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல லாபம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் லாபம் கிடைக்குங்க. பூமி யோகம் இருக்குது, செவ்வாய் வளர்த்துருக்கிறாரு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர்ஸு, ஸ்பெக்குலேஷன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு எல்லாத்து மூலியமாக நல்ல லாபம் இருக்குது. குறிப்பாக மாட்ரேட் ரிஸ்க்குள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இன்சூரன்சஸ், இதிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்க போகுது? வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் கொஞ்சம் அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டொமக் அசிடிட்டி, ப்ளோட்டிங், கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, அதுக்காக டாக்டரை பார்க்குறது, இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வந்து போகும். ஆனால் ஹெல்த் மேனேஜபிளாக தான் இருக்கும். வம்பு வழக்குகள்லாம் எங்களுக்கு எப்படி போக போகுது? அதில் ஜெயிக்க போகிறோம்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். கேஸ் டக்குன்னு முடிகிறது, ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு நீங்கள் கேஸை டக்குன்னு முடிக்கிறது, இல்லை அவுட் கோர்ட் செட்டில்மெண்ட் மூலியமாக கேஸை முடிச்சு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் கேஸ் மூலியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு நிரம்ப இருக்குது. எந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இந்த குரு பயிற்சி இன்னும் பல நன்மைகளை தரும்னா, புளியரை, இது எங்கே இருக்குதுன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் குரு பகவானை தட்சிணாமூர்த்தின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. தட்சிணாமூர்த்தி வேறு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேறு. சிவபெருமான் ஆசிரியருடைய ஸ்வரூபத்தில் இருக்கிறவர் தான் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியுடைய வஸ்திரம் வெள்ளை நிறம். அவருக்கு ஒரு வெள்ளை நிற வஸ்திரத்தை சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் வரும். என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணுறது கடகராசி அன்பர்களுக்கு நல்லது? ப்ளூ பிளாக் கலரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். என்னங்க ஃபேவரட் கலரே அதானேனா ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய தயிர் சாதம், பால் சாதம்லாம் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பால் வாங்கி தானம் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். பிரதோஷங்கள் பக்கத்தில் கோயில்களில் நடக்குதுன்னா அந்த பிரதோஷத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பாலை பிரசாதமாக விநியோகம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்சன் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava.